சென்னை, கடலூர், வேலூர்னு பல ஊர்கள்ல கைவரிசைய காட்டின திருட்டு நபர்கள், காட்டி கொடுத்த 500 சிசிடிவி கேமராக்கள், திருடப்பட்ட 26 சவரன் தங்க நகைகள், மதுவால இந்த மர்ம நபர்கள் மாட்டிக்கொண்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். வேலூர் அடுத்த புதுவசூர் பகுதியை சேர்ந்தவர் பிரபு. இவரு வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு வராரு. இவருடைய சகோதரர் திருமணத்திற்காக ஊருக்கு வந்திருந்திருக்காரு. தன்னுடைய குடும்பத்தாரோட கடந்த 5ஆம் தேதி பாண்டிச்சேரிக்கு இவர் போயிருந்திருக்காரு. பாண்டிச்சேரிக்கு போயிட்டு மீண்டும் வந்து பார்க்கும்போது வீட்டினுடைய பூட்டு உடைக்கப்பட்டு வீட்டில் இருந்த 26 சவரன் தங்க நகைகள் திருடப்பட்டிருக்கிறத பார்த்து அதிர்ந்து போயிருந்திருக்காரு. இதை தொடர்ந்து சத்துவாச்சாரி காவல் நிலையத்துல இது தொடர்பா புகார் கொடுத்த நிலையில போலீசார் தனிப்படை அமைச்சு இதுக்கான விசாரணையில ஈடுபட்டு வந்திருக்காங்க. இந்த சூழல்ல தான் இந்த திருட்டு செயல ஈடுபட்டவங்க மதுபான கடைக்கு மது வாங்க வந்திருக்கிறது போலீசாருக்கு தெரிய வந்ததா சொல்லப்படுது. அதை தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு போன போலீசார் 2 நபர்களை கையும் களவுமா பிடிச்சிருக்காங்க. விசாரணையில பிடிபட்டவங்க சென்னை அசோக் நகரை சேர்ந்த வெங்கடேசன் மற்றும் சென்னை KK நகர் பகுதியை சேர்ந்த சிலம்பரசன் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. மேலும் இவங்க கிட்ட இருந்து சுமார் 22 சவரன் தங்க நகைகள் மீட்கப்பட்டதா கூறப்படுது. ஆளில்லா வீட்டை நோட்டமிட்டு வீட்டினுடைய பூட்டை உடைச்சு நகை பணத்தை கொள்ளையடிக்கிறது மட்டும் இல்லாம வாகன திருட்டிலையும் இவங்க ஈடுபட்டதா கூறப்படுது. சென்னை, கடலூர், காஞ்சிபுரம், வேலூர்னு பல ஊர்கள்ல கைவரிசைய காட்டின இந்த மர்ம நபர்கள் இப்ப கையும் களவுமா சிக்கி இருக்காங்க. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் வுட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.